நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். சார், இந்த கரூர் கூட்ட நெரிசல் இறப்பு வழக்கு இன்னைக்கு நீதிமன்றத்துல வருது. அதையொட்டி கான்ஸ்பிரசி தியரி வந்து எல்லா இடங்கள்லயும் குறிப்பா சோஷியல் மீடியால பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணப்படுது. இதுக்கு முன்னாடி சமையல் குறிப்பு பேசினவங்க, அழகு குறிப்பு பேசினவங்கலாம் கூட ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படிங்கிற நோக்கத்துல வீடியோஸ் போட்டுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அலிகேஷன்ஸ எதிர்கொள்ள முடியாம திமுக இருக்கிறதா பலர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? தலைகீழ சொல்ற மாரி நான் பார்க்குறேன். ம். விஜய் மேல தவறு இருக்கிறது. ம். நம்ம தொடர்ந்து பல பேட்டிகள்ல பதிவு பண்ணியிருக்கோம். குறிப்பா எனக்கு என்ன கெட்ட பேருனா, ஏங்க அவர் என்ன செஞ்சாதாங்க எனக்கு திருப்தி ஆவீங்கன்ற லெவலுக்கு என்ன நானே உங்ககிட்ட சொன்னனே, அவரு விமர்சனங்கள ஏத்துக்கிட்டு மாத்திக்கிறாருல்ல, அப்புறம் ஏன் நீங்க அவர திட்டிட்டே இருக்கீங்கன்ற கேள்விய ம் நானே உங்க முன்னாடி வச்சிருக்கேன். நான் திட்டிட்டே இல்ல, விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சரி. அந்த விமர்சனம் விமர்சனம் பண்ணீங்க. ஏன் பண்ணோம்னா, நான் இந்த எத பார்த்து பயந்தனோ, எத நடக்கும்னு சொல்லியிருந்தேனோ, அதுதான் நடந்துச்சு. உங்களுக்கு அனுபவம் இல்லை. உங்க அனுபவமின்மைய நீங்க இந்த மாரி ரோட் ஷோ மூலியமா காமிக்கிறீங்க. உங்களுக்கு பேசுறதுல பிரச்சனை இருக்கு. அத குறைக்கிறதுக்காக நீண்ட நேரம் நீங்க ரோட் ஷோ கும்பல் சேர்க்குறீங்க. சார், அந்த ரோட் ஷோக்கும் பர்மிஷன் இல்லல்ல சார் இல்ல, அன்னைக்கு. இல்ல, இல்ல. ஆனா அது ரோட் ஷோ மாதிரி தான் வந்தது வந்தது, டோட்டலா. வந்தது. அப்ப அந்த மாரி வர்றதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் அவர் பண்ணியிருந்தாரு. நடுவுல கோர்ட் சொன்ன அடுத்த வாரம் மட்டும் கம்முனு வந்துட்டாரு. ஒழுங்கா வந்துட்டாரு. ஆனா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த வாரம் நாமக்கல்லுக்கு காலையில போனோம். போல. இங்கேருந்து லேட்டா தான் கிளம்புனாரு. அங்க முடிச்சுட்டு, சரி அங்கேயே முடிச்சுட்டீங்க. உடனே மத்தியானத்துக்குள்ள வெயில்ல காலையிலேருந்து 7 மணிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு 2 மணிக்கா போய் சேருவோம் அப்படின்னு வேகமா போனா, அதுவும் பண்ணல. அவர் பாட்டுல ஒரு வண்டிய வச்சுக்கிட்டு, நீங்க இந்த தடவ தான் பார்த்தீங்கன்னா, மோட்டார் பைக்ல வண்டியில மோதி கீழ விழுந்தது. எதிர்ல ஹைவேஸ்ல எதிர் சைடு வண்டிங்க வர இடத்துல இவர்கள் போறது, இது எல்லாத்தையும் விஜய் அனுமதிச்சாரு. அனுமதிச்சாருன்னு தான் சொல்லுவேன். நீங்க ஒரு தலைவனா இருக்கிறவன், இந்த மாரி விவகாரங்கள்ல மற்றவங்களுடைய சேஃப்டிய பத்தி கவலைப்படணும். உங்களுடைய பிரச்சாரம் அதெல்லாம் மற்ற விஷயம். இந்த மாரி தறிகெட்டு நடக்கிற உங்க தொண்டர்களை அடக்குற வேலைய பண்ணணும். எங்கேயுமே நானு பதிவு பண்ணியிருப்பேன். அறிக்கை விடுறாரு எல்லாம் ஓகே. எங்கேயுமே அவரு நேரடியா முன்கை எடுத்து எல்லாம் கீழ இறங்குங்க. ஏன் இப்படி ஏறிட்டு நிக்கிறீங்க? ஒரு இடத்துல நான் பிரச்சாரம் பண்றேன்னா, நல்ல பேர் வாங்குற வழிய பாருங்க. உங்களால எனக்கு கெட்ட பேர். எதுக்கு பிரச்சாரத்துக்கு வர்றோம்? மக்களுடைய அன்ப பெறுறதுக்கு, நம்ம கட்சி நிலைப்பாட்ட சொல்றதுக்கு. நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா, உங்கள என்ன பண்ணுவாங்க? சார், ஆனா இப்ப அவரோட வீடியோல சொல்றாரு சார். எங்கேயுமே நடக்கல. இங்க மாத்திரம் ஏன் இப்படி நடந்துச்சு? வரேன். அப்படின்னு. அப்போ இந்த மாரிலாம் அவரு கட்டுப்படுத்தணும். பண்ணல, வந்துச்சு. அதோடைய விளைவு 41 பேர் இறந்து போனாங்க. இதுல விஜயை முழு குற்றவாளியாக மாற்றி ஊடகங்கள்ல இப்ப நீங்க சொன்ன மாரி பண்றத விட, இந்த சைடு தான் அதிகம். விஜயை அதிகமாக ஊர்ல பேசாதவங்கலாம் பேசுறாங்க. பொன்ராஜ் கலாமுடைய ஆலோசகர். அவர்லாம் எந்த இடத்துல இருந்தாரு? ஆனா, அவர் உட்காந்து தற்கூரி பயலுங்க, அந்த பயலுங்க, இந்த பயலுங்கன்னு திட்டிட்டு இருக்காரு. இன்னும் பல பத்திரிகையாளர்கள பார்க்குறேன், ஒருமையில திட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பத்திரிகையாளர் போர்ல இருக்கவங்க, ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க, அந்த சமூக வலைதளம் முழுவதுமே இந்த மாரி வீடியோக்கள் எடுத்து போட்டு, பழைய வீடியோக்கள் எடுத்து போட்டு, விஜய் அடி அடின்னு அடிக்கிறது ஒரு பக்கம் நடக்குது. சார், இங்க ஒரு விஷயம். அதாவது பத்திரிகையாளர்கள் இவங்கெல்லாம் திட்டுறாங்க. ஆனா, மக்கள் மத்தியில இம்மி அளவும் விஜய் மேல இருக்கிற ஒரு ஈடுபாடோ, இல்ல விஜய் தவறு செஞ்சார் அப்படிங்கிற எண்ணமோ இருக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்ற கேம்பெயின் வந்து ஜரூரா போயிட்டு இருக்குது. பாதிக்கப்பட்டவங்க கூட யாரும் விஜய குறை சொல்லல. அது மட்டும் இல்லாம இன்டர்நெட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, காமன் மேனோட வீடியோ விஜய்க்கு ஃபேவரபிளா அதிகபட்சமா வந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்லணும்னாக்கா, விஜய் வந்து கரூர் ஹாஸ்பிட்டல் போய் எல்லாரையும் பார்த்தா மாதிரியான ஃபேக் வீடியோஸ், இன்னும் எக்கச்சக்கமா அப்படி வந்து ஐடி விங்ல பூஸ்ட் அப் பண்ணி போட்டுட்டே இருக்காங்க. இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குதோ, அதே உரிமை அவர்களுக்கும் இருக்கிறது. 1. 2வது, நீங்க விஜய அடிக்க அடிக்க பொதுமக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஏன் இப்படி போட்டு அடிக்கிறாங்க? இப்ப எனக்கு என்னவோ அடி வாங்குறது விஜயா, டிஎம்கேவான்னு சந்தேகமா இருக்கு சார். அதுக்கு தான் வரேன் நானு. அடிக்க அடிக்க அந்த இது பொதுமக்களுக்கு அவர் மேல அனுதாபமா திரும்பும். இப்ப யார் அடி வாங்குறதுன்றீங்க? விஜய் தான் அடி வாங்குறாரு. அப்படி ஆனா தெரியலையே! சொல்றேன். ஆனால் அந்த அனுதாபம் விஜய் மேல திரும்புது. எம்ஜிஆர அடி அடின்னு அடிச்சாங்க. நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? பல பேட்டிகள்ல சொல்லியிருப்பேன். இவர்கள் எம்ஜிஆர படுத்தின பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இன்னைக்கெல்லாம் அது குறைஞ்சு போச்சு. அந்த இதுவே நமக்கு தெரியல. படத்த கூட வெளியிடக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு பண்ணாங்க. உலகம் சுற்று வாலிபன்லாம். நேற்று இன்று நாளைக்கெல்லாம் அவ்ளோ பிரச்சனை. எம்ஜிஆர் போராட்டங்கள்லாம் அடிக்க முயற்சி பண்றது, எல்லா இதுவும் நடந்தது.
தொண்டர்கள் தாக்கப்பட்டவன் எல்லாத்தையும் மீறி தான் அதிமுக வளர்த்தார் எம்ஜிஆர். அந்த கோபம் இருக்குல்ல மக்களுக்கு, திமுக மேல அன்னைக்கு வந்த கோபம் இருக்குல்ல, அதற்கு பிறகு குறையவே இல்ல. அதே கோபத்த இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஜெயலலிதாவுக்கு பண்ண ஆரம்பிச்சாங்க. பண்ண ஆரம்பிச்சோனே அது ஜெயலலிதா அத அப்படியே கடத்துனாங்க. ஜெயலலிதாவுக்கு எதிரா பண்ண பண்ண அது கோபம் மக்களுக்கு ஜெயலலிதா மேல ஆதரவா போச்சு. நீங்க வந்து ஒருத்தர அடிக்கலாம். குற்றம்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கணும். விஜய் மேல குற்றம் இருக்கு. அஜாக்கிரதை, அலட்சியம், திமிரு இதில பண்ணாங்க. இது விபத்து பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்றது சட்ட பிரகாரம். இதை வச்சுக்கிட்டு விஜய் அரசியல காலி பண்ணணுன்ட்டு பெரிய அளவுல பிரச்சாரம் போகுது. நீங்க இந்த சைடு மட்டும் பார்க்குறீங்க. இந்த சைடு வந்து உங்க பார்வை திரும்பல. இந்த சைடு தான் கடுமையாக விஜய்க்கு எதிரா நடக்குது. இது சமூக வலைதளங்கள்ல ஒரு பிரச்சாரம் போய்க்கிட்டு இருக்க நேரத்திலேயே, பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், இன்னும் என்னென்ன இருக்கோ, அத வச்சுட்டு டிவி, மீடியாக்கள் எல்லாத்துலயும் கடுமையான விமர்சனம். திருமாவளவன் சட்டம் அறிந்தவர். அவர் கேட்குறாரு, விஜய் ஏன் கைது பண்ணலன்னு கேட்குறாரு. விஜய் பேர் எஃப்ஐஆர்லயே இல்ல. விஜய் பேர் எஃப்ஐஆர்ல போடவே முடியாது. ஏன்னா, அவர் கெஸ்ட்டு. அவர் வர்றாரு. அவங்க கட்சி பொதுச் செயலாளர் பொறுப்பு. அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு. புரபகண்டா செக்ரட்டரி ஆதவ் அர்ஜுனா பொறுப்பு. இதே திருமாவளவன் புரபகண்டா செக்ரட்டரி ஆதவ் அர்ஜுனாவை ஏன் கைது பண்ணலன்னு தான் கேட்கணும். அது கேட்டா கரெக்டான பாயிண்ட். ஏன்னா, ஆமா. அவர் தான் தேர்தல் பிரச்சாரக பொதுச் செயலாளர். ஆனா அவங்கள கூட யாரும் கைது பண்ணலையே சார். கைது பண்ண மாட்டாங்க. அது காரணம் நான் வரேன் நானு. அப்ப இந்த விவகாரங்கள் எல்லாம் வரும்பொழுது, விஜய்க்கு எதிராக எல்லாரையும் தூண்டி விட்டு என்னமோ பெரிய கொடுங்குற்றம் செஞ்ச மாரி. இங்கே நடுநிலையா நீங்க யோசிக்கணும்னா, ஒரு சைடு விஜய் தவறு சொல்லும் பொழுது, அரசாங்கத்துடைய பொறுப்பு எங்க தட்டி கழிக்கப்பட்டதுன்றத சொல்லணும். அரசாங்கம் கரெக்ட்டா நடந்து விஜய் கூட்டத்த ரத்து 4 மணிக்கு சொன்னோம். 7 மணி இவ்வளோ கூட்டம் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்டாம்பேட் ஆயிடும். திரும்பி போங்க நோ பர்மிஷன் அப்படின்னு ஏன் பண்ணல என்ற கேள்விய நீதிமன்றம் நாளைக்கு வைக்கும். இன்னைக்கு நீங்க இங்க பஜனை பாடிட்டு இருக்கலாம். நீதிமன்றம் வேற மாரி கேட்கும். சார் போன இன்டர்வியூல நீங்க சொன்னீங்க. அ அந்த மாதிரி ரத்து பண்ணணும். இப்ப விஜய் இங்க வர்றது வந்து சரியா இருக்காது அப்படின்னு சொல்லியும், அவங்க அத கேட்கல அப்படின்ற தகவல நீங்க தான் ஆமா. சொல்லியிருந்தீங்க. அவர்கள் சொன்னாங்கன்னு சொன்னேன். ம். போலீஸ் அதிகாரி சொன்னாரு. அதுதான். நாங்க சொன்னோம். அவங்க கேட்கலன்னு. ம். நான் அதிலயே இன்னொன்னு சொன்னேன். சொன்னால் கேட்கலன்னா, இந்த மாரி ஸ்டாம்பேட் ஆகுதுன்னா, அதிகாரி அந்த இடத்துல முடிவு எடுக்கணும். மக்கள பாதுகாப்பீங்களா? நாங்க சொன்னோங்க, கேட்கலங்க. போயிட்டாங்க. பாருங்க 40 பேர் செத்துட்டாங்க. விஜய் தான் காரணம்ன்ட்டு போவீங்களா? உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. அவருக்கு எப்படி பொறுப்பு இருக்கோ, அதே பொறுப்பு கை கழுவிட்டுலாம் போயிட முடியாது. இது ஏன் நான் சொல்றேன்னா, இது வந்து நுனிப்புல் மேய்றாங்கல்ல. இந்த சமூக வலைதளத்தில வர்றது, விஜய் எல்லாரும் திட்டும்போது விஜய் குற்றவாளின்றது, செருப்ப ஏன் அடிச்சாருன்னா, இதுக்கு தான் அடிச்சாருன்றது, இது ஏன் பண்ணாரு, அதுக்கு தான் பண்ணாரு, இவரு என்ன பண்ணாரு, இதுக்கு தான் பண்ணாருன்னு. அது எல்லாம் நிக்காது. கோர்ட்ல போம்போது வேற வேற விஷயங்கள் தான் நிக்கும். அங்க வந்து 2 கேள்வி தான். விஜய் குற்றவாளி. அவங்க பண்ணாங்க. ரைட்டு. நீங்க என்ன பண்ணீங்க? அரசுக்கு பொறுப்பு இருக்குதா? இல்லையா? உங்களுடைய குடிமக்களை காப்பாத்துற பொறுப்பு இருக்கா? இருக்கு. நீங்க தானே பர்மிஷன் குடுத்தீங்க. உங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி தானே அவங்க கூட்டம் நடத்துறாங்க. கூட்டத்துடைய அந்த கண்டிஷன்ஸ மீறினா கூட்டத்த ரத்து பண்ற உரிமை உங்களுக்கு இருக்கா? இல்லையா? ஏன் பண்ணல? சார் அந்த முடிவ வந்து அங்க இருக்கிற களத்துல இருக்கிற அதிகாரியாலே எடுக்க முடியுமா சார்? வயர்லெஸ் இருக்குல்ல. ம். எஸ்பிட்ட பேசுங்க. கலெக்டர்ட்ட பேசுங்க. ரத்து பண்ணுங்க. ரத்து பண்ணா அதோட கான்சிக்வென்சஸ் எந்த மாரி அதெல்லாம் இருந்திருக்கும்? அப்புறங்க 41 உயிர் போயிடுச்சே. ம். இன்னும் அவர் போய் சொல்லுவாரு, என் கூட்டத்த நடத்த என்ன தடை விதிக்கிறாங்க. என்னை பேச இது பண்றாங்க. ஜனநாயக படுகொலைன்னுவாரு. 41 உயிர காப்பாத்திருக்கலாமே. உங்களுக்கு எது முக்கியம்? அடுத்த கூட்டம் இன்னும் ஸ்ட்ராங்கா குடுங்க. ஒரு 1 மணிக்கு பேசுனேன்னா, கிரேஸ் டைமு 2 மணி நேரம். 3 மணிக்குள்ள வரலன்னா கேன்சல் கூட்டம். சார் ஆனா இவரு 3ல இருந்து 10 வரைக்கும் அனுமதி வாங்கியிருக்காருல்ல அதெல்லாம் சார்? கிடையாது. ஏங்க 3லேருந்து 10ன்னா எப்படிங்க அவரே 12 மணின்னு சொல்லுவாரு? யாரோ ஒரு அதிகாரி என்னமோ உளறிக்கிட்டு இருக்காங்க. 3லேருந்து 10ன்னா, அப்ப விஜய் சைடு நியாயம் தானே? சார் அந்த சொன்ன அதிகாரி யாரு சார்? எனக்கு தெரியல. நல்ல டிஜிபி அதிகாரி தானே சார்? டிஜிபி இல்ல. அவரோட ஏடிஜிபி பிரஸ் சொன்னாருன்னு மீட்ல நெனைக்கிறேன். தானே? ஆமாங்க. டிஜிபி தான். அவரு அவரு தமிழக வெற்றி கழகத்தே தமிழக வாழ்வுரிமை கழகம்ன்றாரு. ஏங்க இவங்க பர்மிஷன் கேட்டு குடுத்ததே 8:45 12ங்க. புஷி ஆனந்த் பேட்டி குடுத்ததும் 12 மணிக்கு வருவாருன்னு. அவங்களுடைய அஃபிஷியல் பேஜ்லயே 12 மணிக்கு இதுன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த அதிகாரி உளறி இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? காலையில நாமக்கல்லு. அப்புறம் 3லேருந்து 10ன்னா என்ன கணக்கு? 3லேருந்து 10ன்னா விஜய் சைடு நியாயம் தானங்க. போய் கோர்ட்ல போய் சொல்லுங்க. சார் 3லேருந்து 10 தான் சார். நான் 7 மணிக்கு வந்தேன் சார். இவங்க ஒழுங்கா பாதுகாப்பு குடுக்கல சார். என் மேல தப்பு கிடையாது சார்ன்ட்டு போவாங்க. இங்க பிரச்சனையே என்ன? 12 மணிக்கு வர வேண்டிய ஆளு 7 மணிக்கு வர்றேன். அட ஒரு 4 மணிக்கு வந்தா கூட இந்த அளவுக்கு கூட்டம் சேர்ந்திருக்காது. 4 மணிக்கு மேல தான் ஒரு வகையான கூட்டம் உள்ள ஏறுது. சம்பளம் வாங்குறவன், வீக்கெண்டு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவன் இவன் எல்லாம் சேர்றான்.
இவங்க சேர்றது இல்லாமல் விஜய் ஒரு கூட்டத்தை கூட்டு வராரு. இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு நெரிசலை உருவாக்குது. அதுவும் அந்த இடத்துல வெளியில் ஏறுறதுக்கு இல்லாமல் ஹைவேஸ் அது அந்த ரோட்டில் டபுள் ரோடு அந்த சைடு நடுவில் இங்கே தட்டி வச்சிடுறீங்க ஃபுல்லாக. அப்போ இந்த மக்கள் வெளியில் போக முடியல. பஸ்ஸுலாம் வந்துச்சுன்னா அங்கே வந்து நிற்கிறதுக்கு ஒரு பேரிகேட் போடுவாங்க ஷேப்பில். அந்த மாதிரிலாம் எந்த ஏற்பாடும் இவர்கள் பண்ணல. அப்போ இது எல்லாம் சேர்ந்து உள்ள வண்டி வந்தோடனே அப்படியே நெருக்க ஆரம்பித்தோடனே நெருக்கி நெருக்கி தான் அந்த இந்த ஜென்செட்டு சைடும் அவங்க நெருக்கி அந்த இதை உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. அதனால் பல விஷயங்கள் நீங்கள் எப்போவுமே பேய் கதைகள் 100 வரும். எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோதான். உள்ளே தான் போகணும். இந்த ஒருத்தர் பேசியிருந்தார்ல, ஆம்புலன்ஸில் போகும்போது கழுத்தை நெரிச்சிட்டாங்க, ஊசி போட்டாங்க, ஸ்ப்ரே அடித்தாங்க. ஒரு அம்மா சொல்லுது, ஒரு பெரிய சேனல் பேட்டி எடுக்குது அவங்கள்ட்ட. ஜென்செட் உள்ளே போனவங்களாம் 8 பேர் சாகடி செத்துட்டாங்க அந்த அம்மா. அதையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க எதுவுமே மறுக்காம. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே போட்டுட்டு இருக்காங்க அதை சார் தான் இதெல்லாம் சொல்கிறேன். அந்த அதிகப்படியா. மாதிரி எங்கே நடந்தது? ம். இன்னொருத்தர் சொல்கிறாரு, அவர் ஒரு கிளாஸ் வேறு நடத்துகிறாரு, ஜெர்னலிசம் கிளாஸ். 100 பேர்கிட்ட கத்தியால் குத்திட்டாங்க. 100 பேரா 1000 பேரை சொன்னாங்க கத்தியால் குத்துனாங்கன்னு. பிளேடு போட்டாங்க, ஸ்ப்ரே அடிச்சாங்க. அப்படின்னா எத்தனை பேர் ஆஸ்பத்திரிக்கு வந்திருப்பாங்க? அப்படி அவங்கெல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்களா? 100 பேரில் 10 பேர் கூட ஹாஸ்பிட்டல் வர மாட்டானா? அப்போ இது எல்லாம் கட்டுக்கதை எனக்கு என்னன்னு தானே. அந்த வக்கீலே பேசுகிறாருங்க, தாவேகா வக்கீல. அதனால் இவர்களுடைய நான் வந்து ரொம்ப மோசம். அந்த சமூக வலைதளம் இந்த ஜென்ஜி சொல்கிறாங்கல்ல, அது எந்த அளவுக்கு டேஞ்சர் ஆனதுன்னு நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். சமூக வலைதளத்தில் எனக்கு என்னன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அதுலேயும் விஜயை பேசுகிற பேச்சு இருக்க, கொள்ளை குற்றவாளி மாதிரி, நீ என்னடா நீ மனுஷனா நீ, டேய் வாடா போடா. யாரு? அப்படி ஜென்சியா சார் பேசுறாங்க இல்ல, விஜய்? தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் போர்வையில் இருக்கிறவங்கள. ம். அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. விமர்சனம் வைங்கன்றேன். விஜய் போனது சரியில்லை, இந்த மாதிரி பண்ணது. எனக்கு என்ன நடக்கிறாரு, என்ன நினச்சிட்டு இருக்காரு அவர்? அதான் இது வேணா சொல்லுங்க. நாயே பேய தற்குறிகள். சரி, நீங்க ஜென்சின்னு சொன்னதால சொல்றேன். ஆதவ் அர்ஜுனா போட்ட ட்வீட் அப்புறம் டெலீட் பண்ணது ஐயோ அத எப்பா, பத்தி. நான் தான் சொன்னேனே, இவர்கள் யாருமே மெச்சூரிட்டி லீடர்ஸ் கிடையாது. ம். இவங்க மேலே அரசியல்வாதிகளே கிடையாது. இவங்க எல்லாம் எலைட்டு. ம். இதே நான் பதிவு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நம்ம இதில். நிறைய முறை பதிவு பண்ணிருக்கீங்க. எலைட்டுன்னா இவங்க வந்து நீங்கள் பாருங்கள், 41 பேர் இறந்துருக்காங்க. அந்த கட்சி சார்பில் ஒரு இரங்கல் இது கூட வரல. விஜய் பேசும்போது கூட நான் விஜய் தரப்புலேயே பேசினேன். திரும்ப திரும்ப பேசியிருந்தேன். ஒரு வீடியோ வெளியிட சொல்லுங்கள், 41 குடும்பத்திட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். அது மன்னிப்பு அந்த குடும்பத்திட்ட மட்டும் கேட்குற மாதிரி. உங்கள் செயலுக்கான மன்னிப்பு இல்லை. உங்கள் செயலுக்கான இது நீங்கள் இது பேசிங்க. ஆனால் அந்த குடும்பத்திட்ட பர்சனலாக மன்னிப்பு கேட்குற மாதிரி பேசுங்க. உங்களுக்கு பேச தெரியல, நான் எழுதி தரேன் உங்களுக்கு. இதுக்கு மேலே வேறு என்ன சொல்ல முடியும்? கேட்டு 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 2 நாள் கழிச்சு வருது. அதில் சுத்தமாக அந்த ஃபேமிலி இறந்தது பற்றி ஒரு துளி வருத்தம் கூட இல்லை. வருத்தம் இல்ல. ஆமா. நான் வந்து இங்கெல்லாம் நடக்கலை, இங்கே மட்டும் நடக்குதுன்னா நீங்கள் உன் லக்கு பெரம்பலூரில் நடக்கலை, இங்கே நடக்கலைன்னா நாளைக்கு இன்னொரு இடத்துல நடந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு விட்டேத்தித்தனமான ஒரு அறிக்கை, எனக்கு என்னென்ன பொறுப்பை கை கழுவுற அறிக்கை, இந்த மாதிரி யாரையும் நான் பார்க்கல. இவங்க இது ஒரு பக்கம்னா, இவர்கள் என்னத்தை டீகோட் பண்ணுறாங்கன்னா, சிஎம் சார் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னா என் மேலே எடுங்க, என் தொண்டரில் விட்டுருங்கன்னு சொன்னால் அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சவால் விடுறாருன்னா ஒரு கட்சி தலைவர் அப்படி தான் பேசுவாங்க. சிஎம் சார் பண்ணிடாதீங்க சார், யாரையும் கைது பண்ணாதீங்க, எங்களெல்லாம் விட்டுருங்க சார் நான் கேட்பாங்க. அது அவருடைய ஸ்டைலு, அது அப்படி தான் கேட்பாங்க. சினிமாத்தனமான ஒரு ஸ்டைலு. அரசியல் கட்சி நடத்தணும்னா தைரியமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கணும். தைரியம் இல்லைனாலும் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கணும். இந்த புஷியானது மாதிரி ஓடி ஒழியக்கூடாது. நான் ஓடி ஒளிந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள், எங்கேயும் போகல, நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இன்னொன்று ஏபி போட்டால் அவங்களுக்கு இன்றைக்கி பாருங்கள், கிளைம் பண்ணி அரசு வேகமாக இறங்கும். இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அதுன்னு. ஒருவேளை ஏபி கேன்சல் பண்ணாங்கன்னா நீ சரண்டர் ஆகணும், இல்லை அரெஸ்ட் பண்ணுவாங்க. கேவலம், அந்த கேவலம் தேவையா? புசி ஆனந்த் சொல்றீங்க. ஆமாம், ஆன்டிசிபேட்டரி அவரும் சரி, சிடி நிர்மகுமாரும் சரி. இவர்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியாக ஏபிலாம் போடக்கூடாது. அவர்கள் ஸ்டஃபனாக நிற்கணும். நாங்கள் செஞ்ச தப்பு இல்லை. அரசாங்கம் எதுவும் பொறுப்பு இருக்குது. இதுக்கு பின்னாடி சதி நடந்தது நாங்கள் சொல்கிறோம். அதை நிரூபிக்கிற வரையும் நாங்கள் ஓய மாட்டோம். எங்களை கைது பண்ணுறீங்களா பண்ணிக்கங்க, கைதுக்கெலாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் அப்படின்னா இது ஒரு அரசியல் இதுவாக மாறிடும். இன்னொன்று, விஜய் புஷி ஆனந்தையோ மற்றவர்களையோ கைது பண்ணால் விஜய் வேகமாக என்டிஏ நோக்கி நகர்வார். இப்போவே தெரித்து ஓடுறாங்க. அப்போ என்டிஏ கை நீட்டுது, அவங்களுக்கு என்ன வேணும் நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ணித்தரேன்னு. நீங்கள் நடுவில் இருந்து சீன் போட்டதெல்லாம் உணர்ச்சி மிகுதியில் போட்டதுன்னு தெரியுதா? கொள்கை பிடிப்போட நிற்கல, சும்மா ஒரு எலைட் அடி, இல்லை சிஎம் சார் அங்கிள் அது இதுன்னு பிரச்சனைன்னு வந்தோன்னே தெரித்து ஓடுறாங்க. அப்படி ஓடும் பொழுது உங்களை திருப்பி துரத்தி அடிச்சிங்கன்னா பயந்து போய் என்டிஏ கூட கூட்டணி சேருவாங்க. பயம் ஒரு பக்கம், நமக்கு பாதுகாப்பு தேவை, இவங்களை வீழ்த்தணும்னு போய் சேருவாங்க. இது என்ன ஆகும்னா இவர்களே அங்கே தள்ளி விடுற மாதிரி ஆகும். அதனால் அரெஸ்ட் பண்ணுற ஐடியா இருக்காது கவர்மெண்ட்டுக்கு. இல்லை, இருந்திருந்தால் ஆதவ அர்ஜுன் அரெஸ்ட் ஆகிருப்பார்.
ஏன் ஆகலைன்னா சார் அதோட மக்கள் பல பேர் விஜய்க்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் அதுதாங்க பண்ணிட்டு இருக்காங்க சொல்கிறேன். சார். அந்த பயம் எதுலேருந்து வருது? பயந்தால் இது கைது பண்ணால் அவர்களுக்கு அனுதாபமா மாறும். இன்னொரு பக்கம் விஜய் அங்கே அதை நோக்கி இன்னும் வேகமா நகருவார். அப்போ விஜய்லாம் கைது பண்ண மாட்டாங்கங்க. அந்த பைத்தியக்காரத்தனம்லாம் பண்ணாங்கன்னா முடிஞ்சிடும் கதை. நான் சொல்றது புஷி ஆனந்த், சிடி நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா இவங்கள. ஏன் பண்ணலன்னா, அத பண்ணா கூட விஜய் பயப்பட வேண்டியது இருக்கும். பயந்தாருன்னா நகருவாருன்றதுனால தான் பண்ணல. நீங்க இவங்க 2 பேரும் தான் ஒளிஞ்சிட்டு சிடி நிர்மலா கூட ஒளியல. அவர் ஊர்ல தான் இருக்காரு. புஷி தான் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ஆதவ் சாதாரணமா தானே இருக்காரு. அவர் மேலயும் அங்க எஃப்ஐஆர்ல அவர் பேர் இருக்கு. கரூர் போலீஸ் வந்து வேற சில விஷயங்கள் தானே குடுத்தாங்க. இவரு கைதுலாம் பண்ணலையே! அத விட அந்த சென்சி போட்டாரே, அது கொடுமையான விஷயம் அது. மக்களை வன்முறைக்கு தூண்டுறது. இரு சமூகத்தினரிடையே பிளவை ஏற்படுத்தும் வகையில், வன்முறையை தூண்டும் வகையில், பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் பதிவிடுவது. இந்த மாரி பல செக்ஷன் போட்டிருக்காங்க. அத இம்மீடியட் அரெஸ்ட் பண்ணலாம். ரிமாண்ட் பண்ணலாம். பண்ணல. ஏன் பண்ணலன்னா 2 காரணம் இருக்கும். நான் 1 அவர டிஎம்கேயோட ஸ்லீப்பர் செல்லா பார்க்குறேன். 1. 2வது இந்த மாரி பண்ணுனா விஜய் இன்னும் கொஞ்சம் பயப்படுவாரு. அதனால அவரு வேகமாக பேச்சுவார்த்தை நடக்குது. இப்ப விஜய் பயந்துட்டாருன்னு சொல்றீங்களா சார்? வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க. உள்ளூர எப்படி தவிர்க்கணும்னா என்ன பண்றது? அரசியல் ரீதியா நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்றது? இப்போ கூட்டணி சேர்றதெல்லாம் பயமான்னு எடுத்துப்பீங்களா? இங்கேருந்து இவங்க வீழ்த்தணும். தனியா நின்னா ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. அங்க போய் சேரணும். சேர்ந்தா இவங்கள வீழ்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறத பயம்ன்னு எடுத்துக்குவீங்களா? சில பேர் தந்திரம்ன்னுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இத சொல்லுவாங்க. இல்ல எந்த சூழல்ல, எந்த நெருக்கடியில அவர் போறாருங்கிறத பொறுத்து தான் அது தந்திரமா, பயமாங்கிறத முடிவு ஆமா. பண்ண முடியும் இல்லையா? நெருக்கடியில போறாருன்னா வீழ்த்தணும்னு லட்சியம். நான் என்னுடைய நான் நினைச்சேன் சித்தாந்த எதிரி, அரசியல் எதிரின்னு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில முதலில் வீழ்த்தப்பட வேண்டியது திமுக. இவர்கள வீழ்த்திட்டா எனக்கு அதுக்கு மத்ததெல்லாம் நான் பார்த்துக்குவேன். எனக்கு என்னுடைய இத கூட தள்ளி வைக்கிறேன். அடுத்த 5 ஆண்டு கூட தள்ளி வைக்கிறேன். இப்ப முதல் லட்சியமா இத நான் இது பண்ணணும்னு அவங்களோட கைகோர்க்கிறேன். அதிமுகவுடன் கைகோர்க்கிறேன். நான் ஒண்ணும் பாஜக கூட இல்ல. இங்க பெரிய கட்சி அதிமுக. அவங்களோட சேர்றேன். சோ அதுக்கு வாய்ப்புகள் பாஜக நெறைய இருக்குன்னு பார்க்குறீங்களா சார்? ஏன்னா எடப்பாடியும் இப்ப வந்து விஜய் நோக்கி பேச்சு வந்து சப்போர்ட் பண்ற டோன்ல தான் வந்துட்டு இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு. இருக்கு. 100% இருக்கு. அமித்ஷா வந்து விஜய் கிட்ட பேச முயற்சி பண்ணாரு. அப்புறம் 5 நிமிஷம் பேசினாருன்னு ஸ்பெகுலேஷன்ஸ் நெறைய வந்துட்டு இருந்ததுல்ல சார்? அத பத்தின தகவல் ஏதாவது தெரியுமா? அதாவது இவர்கள் இந்த மாரி பண்ணோம்னா, விஜய் வந்து சிபிஐ விசாரணை கேட்கிறார்ல, அந்த சிபிஐ விசாரணை கேட்டு அவர்களை அணுகுகிறார். உடனடியாக ஒரு குழு வருது. ஒண்ணன் ஒண்ணு சிட்டிங் உட்கார்றாங்க. விஜய் கூட. உட்கார்ந்து பேசுறாங்க. அப்ப பேசும்பொழுது ஒரு முக்கிய நபருக்கு ஃபோன் போட்டு குடுக்குறாங்க. விஜய் அவரோட பேசுறாரு. அமித்ஷாவும் பேசினார்னு தகவல். ஆனா, அது உறுதிப்படுத்தப்படாத தகவல். பேசியிருக்கலாம். அப்போ சில விஷயங்களை விஜய் சொல்றாரு. தனக்குள்ள சங்கடங்களை நான் எப்படி வர்றதுன்னு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் எல்லாம்னு சொல்லிட்டு உறுதி குடுக்குறாங்க. அந்த அடிப்படையில அந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவில்லாமல் முடிகிறது. அடுத்த சுற்று ஏதோ நோக்கி நகரலாம். இது லேசாக இவர்களுக்கு இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு சீரியஸ்னஸ். அந்த மாதிரி விஜய் போனா ஸ்வீப்பு முடிஞ்சிடும் கதை. ஒரு 20 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா பெரிய விஷயம். அந்த எதார்த்தம் இவர்களுக்கு இன்னும் புரிஞ்சுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா புரிஞ்சிருந்தா ஓரளவு ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இந்த அடி எல்லாரும் சேர்ந்து போட்டு அடிக்க மாட்டாங்க. மாட்னாடா நான் ஏற்கனவே சொல்றேன் விஜய ட்ரால் பண்ணுவாங்க, டிஃபேம் பண்ணுவாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. அதோடைய சீரியஸ்னஸ் தெரிதா இப்ப உங்களுக்கு? என்ன பண்ணுவாங்க விஜய்ன்னு? விஜயகாந்த கூட ஓரளவு தான் பண்ணாங்க. ஆனா விஜயகாந்த் எடுத்து அடிப்பாரு. இவரு ஓட ஓட தொரத்துறாங்களா? 3 நாள் ஆயிடுச்சுங்க. 3, 4 நாள் ஆகுது. இப்பவும் பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல அதில பெரிய குற்றம் செஞ்ச மாரி இப்பவும் அந்த நான் சும்மா ட்விட்டர ஓப்பன் பண்ணாலே இந்த வீடியோக்கள் இந்த இதான் வந்து விழுது. புதுசு புதுசா ஆளுங்க வந்துக்கிட்டு கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில ஒண்ணு செருப்பு அடிச்சது அப்படின்றது. இதுக்கு தான் அடிச்சாங்க செருப்பு. அவரு சொல்றாரு செந்தில் பாலாஜி, அ தண்ணி கேட்டு அடிச்சாங்க செருப்பு அப்படின்றாரு. அப்ப நாளைக்கு வேற ஏதாவது தலைவர்கள் பேசும்போது செருப்பு அடிச்சுட்டு, தண்ணி கேட்டேன். இல்ல இங்க ஒரே நெரிசலா இருந்தது. அத அவரு சொல்றதுக்கு தான் நான் அடிச்சேன். சொன்னா எப்படி இருக்கும்? இதெல்லாம் வந்து இன்னைக்கு உருவாக்குறது எல்லாமே நாளைக்கு இவர்களுக்கே எதிரா போய் முடியும். அதே மாரி எப்படி தண்ணி பாட்டில் உங்க அறக்கட்டளையிலேருந்து வந்ததுன்னு கேட்டா, உடனே வேணும்னு கேட்டாங்கன்னு. கவர்மெண்ட் அதோட பெருசுங்க. ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். அரசு இயந்திரம்ன்றது வேற. அது நெனச்சா ஒரு செகண்ட்ல எத வேணா கொண்டு வர முடியும். அப்ப இந்த மாரி கதைகள், பேய் கதைகள், ஒரு கமிஷன போட்டுட்டு, அந்த கமிஷன் என்ன விசாரணை நடத்தணும், எதெல்லாம் கருத்துல கொள்ளணும்னு அதிகாரிகளே வந்து உட்காந்து தீர்ப்பு எழுதுறாங்க. கமிஷன் கவர்மெண்ட் போடுது.
கமிஷனும் அது வேலையை பார்க்கணும். அதுதான் கண்டுபிடிக்கணும். ஆனா இதுதான் தீர்ப்புன்னு எழுதுறாங்க அதிகாரிகள் உட்கார்ந்து. சரி, இப்ப இது சொல்லுங்க. தாவேக்கா பக்கத்துல இருந்து சப்போர்ட்டர்ஸ் பல கேள்விகள எடுத்து வச்சாங்க. அது நெறைய சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருந்தது. அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய வகையில அமுதா ஐஏஎஸ், ஏடிஜிபி இவங்களோட ஹெல்த் செக்ரட்டரி எதுக்கு? ஏன்? இவங்களோட பிரஸ் மீட் எதுக்கு? நடந்தது. எதுக்கு? மக்களுக்கு எதுக்கு? ஒரு தெளிவுபடுத்தணும் மக்கள எதுக்கு அப்படின்னு நீங்க நாம எடுத்துக்கலாமா? தெளிவுபடுத்துறீங்க? ம், மக்கள் என்ன அவங்க திமுக மேல வைக்கிறாங்க. இப்ப செந்தில் பாலாஜி பிரஸ் மீட் குடுக்குறாருன்னா ஓகே. ம், அரசு இது ஆளுகின்ற கட்சி குடுக்கலாம். அந்த தோழமை கட்சிகள் குடுக்கலாம். அரசே எப்படிங்க கொண்டு வந்து ஸ்போக்ஸ் பர்சன் மாரி அதிகாரிகள அத போட்டப்பவே எல்லாரும் எதிர்த்தாங்க. ம். இது என்ன புதுசா ஒரு பதவிய உருவாக்கி தேவையில்லாம அதிகாரிகள் அவங்க வேலைய பார்க்கணும். அதிகாரிகள் வேலை என்னங்க? ஐஏஎஸ் ஆஃபீஸரோட வேலை என்ன? அரசுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் பார்க்குறதா அவங்க வேலை? அவங்க துறை சார்ந்து ஏதாவதுன்னா அவங்க சொல்றாங்க, பிரஸ்ஸ பார்க்குறாங்கன்னா அது வேற விஷயம். அரசுக்கு உட்காந்து ஸ்போக்ஸ் பர்சன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2வது ஒரு கமிஷன் போட்ட பிறகு அதில அரசாங்கமே வந்து அதிகாரிகள வச்சுக்கிட்டு, இதுதான் தப்பு விஜய் மேல தான்னா, அந்த கமிஷன் எப்படி இயங்கும்? பொதுவான ஜனங்க இருப்பாங்கல்ல, அங்க பக்கத்துல இருக்கிறலாம். அவங்க எல்லாருமே இத நோக்கி ஈர்க்கப்பட்டுருவாங்க. விஜய் வெளியிட்ட வீடியோல உங்களுக்கு ஸ்ட்ரைக்கிங்கா தோணுன முதல் விஷயம் என்ன சார்? சாதகமா? பாதகமா? 2மே. சாதகமா நான் பார்க்கறது, ஒண்ணு சதின்னு சொல்றாருல்ல, அவர் ஸ்டாண்ட்ல அவர் நிக்கிறாரு. அப்படிதான் நிக்கணும். நிக்கலன்னா நீங்க பேக் அடிச்ச மாரி ஆயிடும். ஆனா சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. சதி நடந்திருக்குன்றாங்க. நிக்கணும். இன்னொன்னு சிஎம் சார் என்ன வேணா கைது பண்ணுங்க. என் தொண்டர்கள் மேல எதுவும் பண்ணாதீங்கன்றது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. அவன் தொண்டன் கனெக்ட் ஆகும். "பாத்தியா தலைவன், என்ன கைது பண்ணுன்றான் தைரியமா" அப்படின்னு. ஆனா இவர்களுக்கு அது பெரிய பாதிப்பான உடனே இவர்கள் ஏறி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிஎம்கே சவால் விடுறியா? ஏன் யாரும் யாருக்கும் சவால் விடக்கூடாதா? இவர் விட்டது இல்லையா யாருக்கும்? ஜெயலலிதாவுக்குலாம் சவால் விட்டது இல்லையா? யார் அரசியல் கட்சின்னு தொடங்குனா சவால் விட தான் செய்வான். இங்கேருந்து சவால் விடுவான். ட்ரம்புக்கு சொல்லிக் கொள்கிறேன், புட்டினுக்கு சொல்லிக் கொள்கிறேன்னுலாம் சவால் விடுவான். பாதகமான விஷயம்னா எத பார்க்குறீங்க சார்? பாதகமான விஷயம்னா, அவர் வந்து 41 குடும்பங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். இந்த விவகாரங்கள்ல நானும் ஏதோ ஒரு வகையில் பொறுப்பாகி விட்டேன். அது என் நெஞ்சை அறுக்குது. என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க முடியாத துயரமாக அமைஞ்சிட்டது. 41 குடும்பங்கள் என்ன நம்பி வந்தாங்க. நான் அவர்களை பார்க்க வந்தேன். ஏதோ ஒரு சந்தர்ப்பம் அரசு இந்த சதின்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் நான் சொன்ன மாதிரி அண்ணனாக, தம்பியாக, தாய் மாமனாக, சித்தப்பாக, பெரியப்பாக நான் இருக்கிறேன். இந்த என்னை நம்பி வந்த குடும்பங்கள்ல இந்த உயிரிழப்பை நான் மறக்கவே மாட்டேன். உங்க கூட நான் துணை இருப்பேன். ரூ. 20,00,000 நான் வந்து இழப்பீடு அறிவிச்சிருக்கேன். அது உங்களுக்கு ஒரு எந்த வகையிலும் ஈடாகாது என்றாலும், எனக்கு ஒரு மன திருப்திக்காக பண்றேன். ஆனா, இது மட்டும் இல்ல, உங்கள கைவிட மாட்டோம். எப்பவும் உங்களோட துணை இருப்போம். இதெல்லாம் பேசறதுக்கு ஒரு தெரியாம உட்காந்துட்டு இருக்காங்கன்னா, நம்ம என்னங்க சொல்ல முடியும்? இதுக்கு மேல அரசியல் கட்சி தொடங்கிட்டீங்க. பொதுச் செயலாளர் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஏன் நீ பனையூர்லயே ஒளிஞ்சுக்க, ஏன் விஜய் கூடயே உட்காந்துக்கிட்டுற? சரி, இப்ப நீங்க இவ்வளவு விஷயம் வந்து விஜய்க்கு சாதகமாவும் எடுத்து சொல்றீங்கல்ல. இப்ப அரசு தரப்புல இருந்தும் சரி, பொதுமக்கள் தரப்புல இருந்தும் சரி, பல கேள்விகள் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா, சரியான விளக்கம் இன்னும் அந்த பக்கத்துல இருந்து எதுவுமே வரலையே சார். அப்ப அஞ்சலி இந்த தேர்வு. வீடியோ மாத்திரம் மொட்டையா வரும்பொழுது ஒரு கோபம் வரதானே செய்யுது. கோபம் யாருக்கு வருதுன்னு தானே கணக்கு. ம், வரலன்னா ஒரு கோபம். ம், வந்துச்சுன்னா வேற கோபம். ம், இந்த கோபம் இல்ல. ம். சிஎம்கே சவால் விடுறியா? சதின்னு சொல்றியா? அப்படி கோபம். அதெல்லாம் கணக்கு இல்ல. நீ என்ன சரி, இப்ப பண்ணாலும் இவ்ளோ இப்ப நான் விஷயங்கள் சொன்னேன்ல, நம்ம விஜய் 41 பேருக்கு மன்னிப்பு கேட்டு, ம், ஒரு முழுமையான ரிப்போர்ட் குடுத்திருந்தா கூட, அதையும் டீ கோட் பண்ணி பேசியிருப்பாங்க. அதனால இவர்கள் நோக்கம் அது இல்ல. விஜய் அடிக்கணும்னு தீர்மானிச்சிருக்கு. அடிக்கிறாங்க. ஏன்னா, பெரிய அச்சுறுத்தலுங்க விஜய். நான் சொன்னேன்ல, ஸ்பாய்லர்ன்னு சொன்னேன்ல விஜய. இவங்களுக்கு தான் ஸ்பாய்லர். அந்த பயம் இருந்துட்டே இருக்குது. அதனால அடிக்கணும்னு நெனச்சு அடிக்கிறாங்க. ஆனா, அடிச்சது இவர்களுக்கு மறுபடியும் பேக் ஃபயர் ஆகுது. எப்படி ஆகுதுன்னா, பொதுமக்கள் மத்தியில கோபமே வரல விஜய் மேல. அடி அடின்னு அடிச்ச ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பத்திரிகையாளர். தாவேகா அழித்தொழிக்கப்பட வேண்டிய கட்சின்றாரு. அதெல்லாம் பண்ணவே கூடாதுங்க பத்திரிகைக்காரங்க. நம்ம விமர்சனம் வைக்கலாம். இப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு. எந்த கட்சி அழித்தொழிக்கப்படும் நீங்க யார் முடிவு பண்றது? மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. ஒண்ணும் இல்லாம போனவங்கலாம் இருக்காங்க. அப்படியே போயிட்டு ஒண்ணும் இல்லாம போனவங்கலாம் இருக்காங்க. வைகோ சிறந்த உதாரணம். அப்ப அழித்தொழிக்கப்பட வேண்டிய கட்சி நீங்க எப்படி சொல்லுவீங்க? இது விமர்சனம் ஆகுது. மத்த பத்திரிகையாளர்ட்ட என்னங்க இவரு இப்படி பேசுறாரு? அப்படின்னு பேசுறாங்க. நான் உட்பட பேசுறேன். என்னங்க இப்படி பேசுறாரு? இவ்வளோ கோவம் எதுக்கு வருது இவருக்கு? ஏன்னு கேட்டா என்ன சொல்லுவாரு அவரு? 41 பேர் செத்து போயிட்டான். பின்ன என்ன மரியாதை குடுத்து பேச சொல்றியான்னுவாங்க. கள்ளச்சாராயத்துல 100 பேர் செத்து போனா, அப்ப எங்க போனீங்க?
அப்பவும் இதே மாதிரி மரியாதை குறைவா பேச வேண்டியதானே? நீங்க அந்த டைப்னா அதே மாரி அன்னைக்கும் பேசியிருக்கணும்ல. "அப்பா அவர் அந்த டைப் தான்பா. கோவம் வந்தா அப்படி தான்பா பேசுவாருன்னு" சொல்லலாம். அன்னைக்கெல்லாம் சும்மா இருந்துட்டு, இன்னைக்கு வந்துட்டு இவ்வளோ பண்ணா, அப்போ ஏதோ நோக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த மாதிரி பேசுறது அதே பத்திரிக்கையாளர்கள், இன்னொரு அம்மா விஜய் லைட் ஆஃப் பண்ணி, ஆன் பண்ணி மாரி ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? நம்ம கூட கிண்டல் அடிச்சோம். அந்த மரோ சரித்திரா படம் ஸ்டைல்லான்னு சொன்னோம். அந்த படத்த தூக்கி போட்டு, ஏதோ இவங்க உயிரிழந்த பிறகு விஜய் இந்த மாரி சிரிச்சுட்டு போன மாரி போட்டு, இந்த படம் இந்த சிரிப்பு பல 1000 அர்த்தங்கள சொல்லுதுன்னு போட்டு விடுறான். அந்த அம்மா வாழ்க்கையிலேயே அந்த அளவுக்கு திட்டு வாங்கியிருக்க மாட்டாங்க. பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் நான் உட்பட. இது ஜர்னலிசமே இல்லன்னு ஓப்பனா போட்டு. ஏன்னா, நீங்க ஒரு கட்சிய நீங்க ஆதரிக்கலாம். இப்ப நீங்களே ஒரு கட்சிய ஆதரிக்கலன்னா, நீங்க எப்படிங்க அந்த கட்சிய ஆதரிக்கணும்னு கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. நான் எந்த கட்சி ஆதரிக்கணும்னு கேட்கறது உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அது அவங்கவங்க இஷ்டம். மறைமுகமா நான் சொல்லுவேன். பார் போய் இந்த கட்சிய ஆதரிச்சுட்டு இருக்காங்கன்னு. ஆனா, எதிர்ல இருக்கிறவங்கள நீங்க பத்திரிக்கையாளரா இருந்துகிட்டு, ஆளுங்கட்சிக்கு ஆதரவா ஒரு படத்த போட்டு ஒரு கருத்த உருவாக்குறீங்கன்னா, அது பத்திரிக்கையாளரா நீங்க வந்து பண்ணாதீங்கன்னு எல்லாரும் சொல்ல தான் செய்வாங்க. எல்லாருமே கண்டிச்சாங்க. அந்த அம்மாவும், இந்த அழித்தொழிக்கப்பட வேண்டிய கட்சின்னு சொன்ன அந்த ஐயாவும் மறுநாள் சொல்றாங்க. விஜய ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த 41 குடும்பம் விஜய திட்டவே இல்ல. கொஞ்சம் கூட அவர் மேல கோவப்படல. அவரு என்ன பண்ணுவாருன்ற மாரி தான் இருக்காங்க. சார் அதோட பொதுமக்கள் மத்தியிலயும் வந்து எந்த ஒரு கோபமும் விஜய் மேல இல்லங்கிறது உண்மை. ஏன்னா, இப்போ என்னோட அளவுல எவ்ளோ நம்ம வந்து வீட்டு வேலை செய்றவங்களோ, இல்ல ஒரு ஜூஸ் கடை வச்சிருக்கிறவங்களோ, ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்டயோ பேசும்பொழுது, தெளிவா ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருக்காங்கன்றது தான் ஏன்னா, உண்மை. நான் சொன்னேன்ல எம்ஜிஆர், அப்புறம் ஜெயலலிதா இப்படியே கடத்தி கடத்தி நீங்க விஜயகாந்த், அடுத்து விஜய்ட்ட வந்திருக்கு. இவங்க வேலைய தான்யா, இவங்க எப்பவுமே இப்படிதான்யா பண்ணுவாங்கன்றது மக்கள்ட்ட ஊறிப்போன விஷயம். நம்ம ஜீன்லயே நீங்க நல்லா பாருங்க. அதிமுககாரன் ஒரு இடத்துல தகராறு பண்ணி பிரச்சனை பண்ணான்னா, ஜனங்க ரொம்ப கோவமா எடுத்துக்க மாட்டாங்க. திமுக பண்ணா கோவமா எடுத்துக்குவாங்க. ஏன்னா, ஒவ்வொருத்தரும் பர்சனலா அதில ஈல்ட் ஆயிருக்காங்க. ஏதோ ஒரு வகையில அவங்க ஈல்ட் ஆயிருக்காங்க. அது அவர்கள் தலைவர்களை இவர்கள் பண்ணதா இருக்கும். அல்லது இவர்களுக்கு நேரடி அனுபவமா கிடைக்கும். ஏடிஎம்காரன் ஒரு இடத்துல போனான்னா, பெரிய அளவுல தகராறு பண்ண மாட்டாங்க. ஆனா டிஎம்கேல நீங்க ஒரு சின்ன வட்ட செயலாளர்ட்ட கூட நீங்க பயப்படுற மாரி இருக்கும். அந்த இது ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து அந்த அந்த வெறுப்போட பார்த்து பார்த்து பழகி, நீங்க என்னதான் யோக்கியம் பேசி அடிச்சாலும், ஏங்க அந்த வாள் வீச்சு, வேல் வீச்சு செந்தில்லாம் அழுவுறாரு. யாராவது மக்கள் ஏத்துக்குவாங்களா? முதல்ல ஏன் அழுவுறீங்கன்னு அது ஒரு கேலி பொருளா மாறும்ல. அப்படி அழுவுனா நீங்க எவ்வளோ விஷயத்துக்கு அழுதுருக்கணுமே. கோத்ரால கொல்லப்பட்டது கூட அழுதுருக்கணும்ல. அன்னைக்கு அவங்க கூட நின்னுருந்தீங்க. அதனால ஜனங்க வந்து ரொம்ப தெளிவானவங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஜனங்கள ஏமாத்தவே முடியாது. ஏமாத்தணும்னு நெனச்சுக்கிட்டு ஒரு தற்காலிக வெற்றி ஏதாவது கிடைக்கலாம். ஆனால் ஜனங்க எப்பவுமே தெளிவானவங்க. கரெக்ட்டா நீங்க 80ல ஆட்சிய கலைக்கிறாங்க. 37 சீட்டு ஜெயிச்சாங்கன்னு சொன்னேன்ல டிஎம்கே. ஆட்சிய கலைக்கிறாங்க. அதே கூட்டணி தான் அப்படியே நிக்குது. அப்படி அது பிரகாரம் பார்த்தா எம்ஜிஆர் தோத்துட்டு கருணாநிதி ஆட்சிக்கு வரணும். எம்ஜிஆர் தான் ஜெயிக்கிறாரு மறுபடியும். ஜனங்க அப்ப எப்படி தெளிவா இருக்காங்க. என்ன குற்றம் செய்தேன்னு இந்த ராமச்சந்திரன் ஊர் ஊரா போய் பேசினாரு எம்ஜிஆர். முடிச்சு விட்டாங்க. அந்த டைம்ல எம்ஜிஆருடைய அந்த ஆட்சியில 80ல கடுமையான தண்ணீர் பஞ்சம். தண்ணீர்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? சரிதா, அந்த அளவுக்கு பாலச்சந்தர். தண்ணீர் பஞ்சம், மழை வரல. இவங்க பெருசா பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. மழை வரலன்னா அந்த மகாராஷ்டிரா என்ன பண்ணுவாருன்னாங்க ஜனங்க. ஒரே கேள்வி தான். மழை வரலன்னா அந்த மகாராஷ்டிரா என்ன பண்ணுவாரு? 91, 96 ஜெயலலிதா ஆட்சியில கடுமையான கோவம். ஜெயலலிதா மேல ஜனங்களுக்கும் கோவம். ஒரு வட இந்திய பத்திரிகையாளர் ஒரு அம்மாட்ட பேட்டி எடுக்குறாரு. ஜெயலலிதாவ அந்த அம்மா கடுமையா திட்டுது. சரி உங்க ஓட்டு யாருக்குன்றாங்க. ரெட்டை இலைக்கு போடுவேன். என்னங்க இப்பதான் ஜெயலலிதா அப்படி திட்டுனீங்க. அது அந்த மகராசன் சின்னம். அதுக்கு எதிரா நாங்க எப்படி போடுவோம்? இதுதாங்க தமிழ்நாடு. அதனால இவரு என்ன பண்ணாலும் நாளைக்கு அப்படியே திரும்பிடும். நீங்க இன்னும் பாருங்க, நான் இப்ப சொல்றேன். ஒரு 1 மாசம் போட்டோம். இது எல்லாமே தலைகீழாயிடும். இந்த விஷயம் நடந்த சோடே இருக்காது. இதுதான அரசியல். இன்னைக்கு இவர்கள் போட்டு சமூக வலைதளம் ஆட்கள் இருக்காங்க, ஆட்பலம் இருக்குன்னு போட்டு அடிச்சாலும், ஜனங்க அத பெருசா எடுத்துக்கல. இன்னொன்னு இவர்கள் அடிக்கிற அடியில என்ன ஆகுதுன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு புது கூட்டணி உருவாகுது. அந்த புது கூட்டணி வந்து திமுக கூட்டணிக்கே ஒரு பெரிய வீழ்ச்சிய குடுக்குற மாரி ஆவுது. அதனுடைய சீரியஸ்னஸ் கூட புரியாம இருக்காங்கன்றேன். நான் 3 நாளா அதான் பதிவு பண்ணிட்டு சார் இருக்கேன். இதுக்கு இடையில ராகுல் காந்தியும் விஜய் கிட்ட பேசியிருக்காருல்ல சார்? ராகுல் காந்தி தான் முதல்ல பேசினாரு. ம். தெரியும் ராகுலுக்கு தெரியும். நீங்க பாருங்க, இவங்க எல்லா தோழமை கட்சியிலயும் வச்சு விஜய கடுமையா திட்ட விடுறாங்க. விஜய கைது பண்ணணும். விஜய் அத பண்ணணும், இத பண்ணணும் எல்லாம் திட்டுறாங்க. காங்கிரஸ் மட்டும் விஜய தொடவே இல்ல. அதுக்கு காரணம் அவர்களுக்கு தெரியும். நாளைக்கு டிஎம்கேக்கு மாற்று விஜய் நம்ம கூட்டணி வைக்க வேண்டிய கட்சி.
கேரளாலையும் அது யூஸ் ஆகும். 3வது விஷயம், இவர்கள வந்து டிஎம்கே சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு பண்ணக்கூடாது. விஜய் ஒரு சாஃப்ட் கார்னரா தான் மெயின்டெயின் பண்ணணும். மிஸ் பண்ணா விஜய் பிஜேபி பக்கம் போயிட்டா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு காங்கிரஸுக்கு தெரியுது தெளிவா. அதனால தான் ராகுல் கூப்பிட்டு பேசுறாரு. என்ன பேசியிருப்பாரு? "சார் இருங்க பார்த்துக்கலாம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க." அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த காங்கிரஸுக்கே விஜய் கூட வரதுக்கு பயம். ஏன்னா 2029 தேர்தல்ல திமுகட்ட இருந்தா தான் நமக்கு எம்பி சீட்டு கிடைக்கும்னு. இவர்களுக்கு ஓப்பன் ஹேண்டு. அதிமுகவும் இருக்குது. நீயும் வந்தா எக்ஸ்ட்ரா லாபம். எக்ஸ்ட்ரா ஆஃபர் கிடைச்ச மாரி. அதனால இவங்க ட்ரை சார் பண்றாங்க. சப்போஸ் விஜய் என்டிஏ பக்கம் போறாருன்னே வச்சுக்கோங்க. ம். இதனால லாபம் அடையக்கூடியவங்க எந்த கட்சியா இருக்கும் அந்த 3 அதிமுக பெருங்கட்சிகள்ல? முதல்ல இருக்கும். ஆட்சி பிடிச்சிரும். ம். பாஜகவுக்கு 2வது ஒரு 20 எம்எல்ஏன்னா 25 நின்னா ஒரு 20 கூட ஜெயிச்சுருவாங்க. ம். 3வது விஜய் ரியலைஸ் ஆயிடுவாரு. ஒரு 50 சீட்டு வாங்கி நிக்கிறாருன்னா 45 சீட்டு கஷ்டப்படாம ஜெயிப்பாங்க. இப்ப நீங்க 234ல நின்னீங்கன்னா, நீங்க புதுசு எல்லாத்துக்குமே. உங்கள அப்படியே கரப்பான்பூச்சி நசுக்கிற மாரி 2 கட்சியும் சேர்ந்து நசுக்கி விட்டுருவாங்க. நீங்க தேர்தலுக்கு செலவழிக்கணும். இவர்கள் 2 பேரையும் எதிர்கொள்ளணும். பிரச்சாரம் பண்ணணும். பல பிரச்சனைகள் இருக்குது. நடைமுறை பிரச்சனைகள் ரொம்ப இருக்குது. இது எதுவுமே இல்லாம ஏடிஎம் கூட போய் சேர்ந்துட்டா, அவன் பார்த்துக்குவான் எல்லாத்தையும். சரி இப்ப ஏடிஎம்கேவும் டிவிகேவும் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க பிஜேபி எதுக்கு சார்? என்டிஏ கூட்டணிக்குள்ள தானே அவர் போறாரு. முயற்சி எடுக்கிறதே என்டிஏ தானே எடுக்குது. ம். முயற்சி எடுப்பதே என்டிஏ தான் எடுக்குது. இவரு தஞ்சம் அடையறதும் என்டிஏட்ட தான் தஞ்சம் அடைகிறாரு. இவர் போய் கேட்கறதும் அவங்கள்ட்ட தான் கேட்குறாரு. என்ன எடப்பாடி பழனிசாமி சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைப்பாரு. இவர் போறதே சிபிஐ விசாரணை கேட்கறது தான். அது கொடுக்க வேண்டியது மத்திய அரசு தான். இன்னொன்னு ஒரு பெரிய இவங்கள இந்த அடிக்கு தாங்குற அளவுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா மத்திய அரசால தான் முடியும். அதனால இயற்கையாவே அவர் அங்க போறாரு. அதனால ஏடிஎம்கே வந்து தமிழ்நாட்டுல பெரிய கட்சி. அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மற்ற நேரங்கள்ல இந்த கட்சியை பாதுகாத்துருவாங்க. பாஜக மோரல் சப்போர்ட் கொடுக்கும். இவர்கள் 3 பேரும் சேர்ந்து நிக்கும்போது 3 பேருக்குமே லாபம். இந்த சைடு பெரிய வீழ்ச்சியை சந்திப்பார்கள். இதுதான் இதை நோக்கி நகருது. நம்ம திரும்ப திரும்ப திமுகவிற்கு ஒரு எச்சரிக்கையாவே சொல்றோம். நீங்க இப்படி திரும்ப திரும்ப பண்ணீங்கன்னா, நீங்களே அவர அங்க தள்ளுறீங்க. தன்னா பிறகு அவங்க 1000 காரணம் சொல்லுவாங்க. எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு மாறும். விஜயும் இத புரிஞ்சுக்கணும். இதுதான் நிரந்தரம். ஐய்யய்யோ! மாட்டிக்கிட்டோமே! அப்படின்னா நீ ஓடி ஒளியிறார்ல புஸ்ஸி. இந்த தீரா கலங்கம் எல்லா காலத்துலயும் புஸ்ஸிக்கு பின்னாடி சுத்தும். நீ என்னதான் வீரம் போயா ஓடி ஒளிஞ்சவன் தானேன்னுவாங்க. இது வந்து அதனால தான் சொல்றேன். அரசியல்வாதிகள் பயத்த காமிக்காம நிக்கணும். விஜய் சொன்ன வார்த்தை இப்ப சொல்லுங்க. ஒரு 3 மாசம் பொறுத்து இந்த கூட்டணிலாம் பலமா அமைஞ்சு என்ன சொல்லுவாங்க? பெருமையா சொல்லுவாங்க. என் தொண்டனோடு என்ன கைது பண்ணியா? நான் இங்கே தான் இருக்கிறேன். அப்படின்னு சிஎம்க்கு சவால் விட்டாருங்கன்னுவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு அரசியல்வாதிக்கு. தவைக்கா சார்புல கட்டிவிடப்படுற இந்த கான்ஸ்பிரசி தியரிய நீங்க நம்புறீங்களா? ஆமா, நம்பல. இல்ல. நம்பல. ம். எவங்க கழுத்த நெரிப்பான்? எவங்க இது பண்ணுவான்? கத்தி வச்சு குத்துவான்? எவங்க இது பண்ணுவான்? அவங்களுடைய குழந்தைத்தனம் தான் தெரியுது. அத தெரியுது. விட நேரடியா ஏங்க நான் வந்துட்டேங்க. நான் லேட்டா தாங்க வந்தேன். என்ன சேர்றதுக்கு என்ன பார்க்கறதுக்கு அவ்வளோ கும்பல் வந்துச்சுங்க. அரசுக்கு பொறுப்புக்குதா இல்லையாங்க? இவ்வளோ ம். பெரிய இது நடக்குதுன்னா அவங்களும் பண்ணியிருக்கணும் நானு. ஆனா அப்ப கூட அவங்க சொல்றாங்க, நாங்க சொன்னோம் இவங்க தான் ஒத்துக்கலன்னு. அதனால அந்த வகையிலயும் மாட்டுவாங்க. ம். இதெல்லாம் யாரும் ஏத்துக்க முடியாதுங்க. எப்படிங்க ஏத்துக்க முடியும்? நான் ஆரம்பத்துலேருந்து திட்டிக்கிட்டு இருக்கிறேன். ம். காவல்துறை அதிகாரிகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என்னங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க? நீங்க என்னங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க? செந்தில் பாலாஜி எப்படி போனாருன்னா, போதான் செய்வாரு. வீட்டு பக்கத்திலேயே அவரு லாஸ்ட்ல அவர் சொல்றதுக்கு முன்னாடியே நான் 5, 6 பேட்டில சொல்லிட்டேன். அவர் பேட்டியிலே அதான் சொல்றாரு. நான் கரூர் அறிவாலயத்தில இருந்தேன். அங்கேருந்து அமராவதி ஹாஸ்பிட்டல் போனேன். அங்கேருந்து போனேன்னு. இவரு அமராவதி ஹாஸ்பிட்டல் போறப்போ விஜயபாஸ்கர் போயிட்டாரு முன்னாடியே. அப்புறம் தான் இவரு அங்க ஜிஹெச்சுக்கு போறாரு. அதனால இது எல்லாமே மொக்கையா இருக்கு தெரியுதா அந்த வாதங்கள்லாம். ஏன்னா இவர்களுக்கு அந்த 2 வக்கீலுங்க வாதாடுறாங்க. 2 பேரும் பேட்டிய பாருங்களேன். ஒருத்தருக்கு புடிச்சு உள்ள போட்டுடலாம். அந்த அளவுக்கு பேசினுருக்கிறாரு. மறுநாள் ஒரு யூடியூப்ல போய் பேசுறாரு. அந்த நெறியாளர் கேட்குற கேள்விக்கு இவரால பதில் சொல்ல முடியல. ஆதாரம் இருக்குது, அது இருக்குன்றாரு. காட்டுங்க காட்டுங்கன்றாரு அவரு நெறியாளரு. இவரு என்ன சொல்லணும்? நான் சிபிஐ விசாரணை கேட்டிருக்கோம். அங்க காட்டுறோம். உங்களுக்கெல்லாம் காட்டுறதுக்கு அவசியம் இல்ல. அது ரொம்ப முக்கியமான இதுன்னு தானே சொல்லணும். காட்டுறேன். இதோ அதோன்றாங்க. இவர்கள்லாம் எப்படி வழக்கறிஞர் இது பண்ணி வந்து நிக்கிறாங்கன்னு. வார்த்தைகள் இருக்குல்ல, பார்த்து பேசணும். வழக்கறிஞர்னா வழக்கறிஞர் மாரி என்ன நடந்துச்சு உள்ளக, என்னென்ன பண்ண போறோம், நாங்க என்ன பண்ண போறோம். இத தான் பேசணும். 100 பேர் வந்து குத்திட்டான், கத்தியால குத்துனான், கீறுனான், இதெல்லாம் நீ பார்த்தீங்களான்னு கேட்பாங்க. அதனால அப்படி கீறுனவங்க, குத்துனவங்க, குத்து வாங்குனவங்கலாம் எங்க போனாங்க? மாயமா மறைஞ்சிட்டாங்களா? இல்ல இவ்ளோ விஷுவல் எடுக்குறாங்கல்ல, செருப்பு அடிச்சவன முதற்கொண்டு
விஷுவல் விஷுவல் எடுத்துட்டாங்க. வந்துருச்சு, வெளியில அப்போ வந்துருச்சு. கத்தியால் குத்துனவன் கத்தி வச்சு சுற்றினவன்லாம் விஷுவலில் வந்திருப்பான்ல. அதனால் எப்போவுமே சண்டை வந்து ஒரு ஓரளவுக்கு உண்மை கலந்த சண்டை போடணும். ம். ஒரு 60% உண்மை, 40% பொய் இருந்தால் நீங்கள் சண்டை போடலாம் தைரியமா. 10% தான் உங்கள்ட்ட உண்மை இருக்குது. 90% ஒண்ணுமே இல்ல. கற்பனைனா அந்த சண்டை கஷ்டம். அருமையா பல தகவல்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். வேற ஒரு நேர்காணல்ல சந்திப்போம். நன்றி.